ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 22 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, ஐக்கிய நாடுகள் சபை 2024 ஆண்டை எந்த ஆண்டாக அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒட்டக ஆண்டாக அறிவித்துள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் கிட்டத்தட்ட 90 நாட்டில் ஒட்டகம் வாழுது அப்படின்றாங்க. இது குறிப்பாக நம்மளுக்கு எல்லாமே தெரியும். மேக்சிமம் பாலைவனம், வறண்ட பகுதியில் வாழக்கூடியது, அதாவது தண்ணி இல்லாமல் நீண்ட நாள் வாழக்கூடியது. இந்த ஒட்டகத்தை பற்றி ஆராய்ச்சி அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணோம், அதை நிறைய பயன்படுத்தலை. ஸோ அதை முக்கியமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய பயன்பாட்டை அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வறண்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொதி சுமையா தண்ணீர் ஏற்றும் போகிறது, பொருள் ஏற்றும் போகிறது. ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. கால்நடைகள் கூட வாழ முடியாத இடத்துல, இப்போ ஆடு மாடெல்லாம் வறண்ட அந்த பாலைவனத்தில் வாழ முடியாது, ஆனால் ஒட்டகம் வாழுது. அந்த மாதிரி அப்போ அந்த ஒட்டகத்தை நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுக்காக ஐநா 2024 ஆண்டை ஒட்டகாண்டா அறிவிச்சிருக்கு. ரெண்டாவது, மூத்த குடிமக்களுக்கு இன்ஸ்பயர் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய வங்கி. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, பந்தன் வங்கி அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பயர்ன்றது ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 8.35% பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூத்த குடிமக்களுக்கு, சீனியர் சிட்டிசன் 60 வயசு கடந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே போல் சப்போஸ் இப்போ ஒரு சப்போஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனார்னா அவர் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கட்டுவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 7.5% ஃபிக்ஸ்டு டெபாசிட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூத்த குடிமக்களுக்கு பந்தன் வங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க்லலாம் இப்போ 6.5% தான் கொடுக்குறாங்க. ஆனால் பந்தன் வங்கி மூத்த குடிமக்களுக்காக இவ்வளோ கொடுக்குறாங்க. அடுத்தது, இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சஞ்சய் சிங் அப்படின்றவர் தான் இப்போ மல்யுத்த சம்மேளன தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக மல்யுத்த சம்மேளன சங்கம் என்ன சொல்லியிருந்ததுன்னா, இந்தியாவுடைய மல்யுத்த சம்மேளன சங்கம் போட்டி, அதாவது தலைவரை தேர்ந்தெடுக்காதனால கேன்சல் பண்ணிச்சு நம்மளுக்கான அங்கீகாரத்தை. இதனால நம்ம இந்திய வீரர் யாராவது பங்கேற்றாடானா நம்மளுடைய தேசிய கொடியை பயன்படுத்த முடியாது, நம்மளுடைய நாட்டுடைய பெயரை பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா தலைவரை தேர்ந்தெடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்போ சஞ்சய் சிங்கை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. இனிமேல் ஏதாவது மல்யுத்த போட்டி நடந்ததுன்னா நம்ம இந்திய கொடியை பயன்படுத்தி இந்திய நாடு அப்படின்ற பெயரில் நம்ம பங்கேற்கலாம். அடுத்தது, மெர்சரின் உலகளாவிய வாழ்க்கை தரக்கூட்டியின்படி இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதியான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம். இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் சி, ஹைதராபாத் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கு. அதாவது உலக அளவில் 153வது இடத்துல இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை நம்பர் 1. நம்பர் 2வது பார்த்தீங்கன்னா பூனே தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2வது இடம், 154வது உலகத்திலே. சென்னை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாழத்துக்கு 4வது இடத்துல இருக்குது சென்னை. 3வது இடத்துல பெங்களூரு இருக்கு. ஓகேங்களா? உலகளவில் சென்னை 161வது இடத்துல இருக்கு. அடுத்தது, உலகிலேயே முதல் முறையாக போதைப் பொருளான கொகைனை சட்டப்பூர்வமாக அனுமதிக்க பரிசீலித்து வரும் நாடு. இது சரியான சார் ஆப்ஷன் ஏ, சுவிட்சர்லாந்து தாங்க அந்த நாடு. அதாவது கொகைனை பார்த்தீங்கன்னா எப்படி தடுத்தாலும் அதை சரி பண்ண முடியல. எப்படியாவது மக்களிடையே புழக்கத்தில் இருக்கு, குறிப்பாக இளைஞர்கள் இடத்துல அது இருக்கு அப்படின்றதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சர்லாந்து நாடு சட்டப்பூர்வமாக இதை நம்ம அனுமதிக்கலாம். ஏன்னா வரியும் நம்மளுக்கு வரும், அரசாங்கத்துக்கு வரியும் வரும் அப்படின்னு பரிசீலித்து வராங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த முக்கியமான மக்கள் இதுக்கு அனுமதி தரணும். ஓகேங்களா? அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை இசை சங்கத்தினுடைய 81ஆம் ஆண்டு விழாவில் யாருக்கு இசை பேரறிஞர் பட்டம் வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, TKS கலைவாணன் அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இசை பேரறிஞர் பட்டம் கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் பார்த்தீங்கன்னா இசை கலைஞர்கள் அந்த சங்கத்தினுடைய அந்த விழா நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இவருக்கு அந்த TKS கலைவாணன் அவருக்கு இசை பேரறிஞர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் நான் கேட்குறேன். நீங்கள் முடிஞ்ச கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 1, ஐக்கிய நாடுகள் சபை 2024 ஆண்டை எதனுடைய ஆண்டாக அறிவித்துள்ளது? நம்பர் 1. அதுக்கடுத்து,
மெர்சரினுடைய உலகளாவிய வாழ்க்கை குறியீட்டின்படி இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதியான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் இது. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கீழே முடிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.